வணக்கம் எல்லாருக்கும். வெல்கம் பேக் டு ட்ராவல் வித் நாகவேணி. இது தெசலானிக்கி கிரீஸ் ட்ராவல் விலாகுடைய பார்ட் 3. போன வாரம் தெசலானிக்கில் இருக்கிற வாட்டர் ஃப்ரண்ட்டை நோக்கி என்னோட ஸ்டேலேருந்து நடக்க ஆரம்பித்தோம் இல்லையா? அது எது வழியானா இந்த அரிஸ்டாட்டில் ஸ்கொயர் வழியா. இப்போ தான் அந்த வாட்டர் ஃப்ரண்ட்டை ரீச் ஆகியிருக்கோம். இந்த வாட்டர் ஃப்ரண்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா கடல் தான். பொதுவாக கடல்னால் நமக்கு பீச் இருக்கும், பீச்சில் மணல்லாம் இருக்கும். இந்த வாட்டர் ஃப்ரண்ட் அப்படிங்கிறது சிட்டிக்கு பக்கத்துலேயே இருக்குது. மணல் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் தெசலோனிக்கோடைய வாட்டர் ஃப்ரண்ட். ஜடாரில் இருக்கிற அதே மாதிரி தான் இருக்குது. வாட்டர் கலர், அந்த செவரு சுற்றுச்சுவர், அதுக்கு கிரீஸும் ஜடாரும் பக்கத்துல தானே இருக்கு. குரோஷியாவும் கிரீஸும். ஸோ சேம் ஃபீலிங். வாட்டர் ஃப்ரண்ட். ஆனா இங்க ஒரு தடுப்பு மாதிரியே இல்ல. குழந்தையெல்லாம் வந்தா நம்ம பாதுகாப்பா பாத்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே போய் விழுந்துருவாங்க. தெசலோனிக்கி, சலோனிக்கி, சலோனிக்கி. இந்த பக்கம் அந்த ஸ்கொயரு, இந்த பக்கம் கடல். அடுத்து நான் இங்க ஒரு டவர் இருக்கு, ஒயிட் டவர். அதை நோக்கிதான் நடந்துட்டு இருக்கேன். சலோனிக்கி வாட்டர் ஃப்ரண்ட். இந்த வாட்டர் ஃப்ரண்ட்லலாம் பொதுவாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு அங்கே வர போகிற போட்டை எல்லாத்தையும் ரசிச்சுட்டே இருக்கலாம். அதுக்கு ஒரு சிறந்த இடமா இது இருக்கும். மற்றபடி இங்கே பெருசாக எதுவும் இல்லை. இந்த வழியாக நடந்து போகலாம், இல்லைனா ஜாகிங் போகலாம். அந்த மாதிரி ஒரு நார்மலான விஷயத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நம்ம தூரத்துலேருந்து பார்த்தோம்னா தண்ணி அளவு தெரியவே தெரியாது, ஆனா செம்ம ஆழம். சோ ஆழம் தெரியாமல் காலை விடக்கூடாது. அங்க இருக்கிறாருல்ல அவர் என்ன பார்த்து நைஸ் டு மீட் யூன்னாரு. நானும் சேம் கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு. இந்த நாட்டிலலாம் யாராவது பேச்சு கொடுக்குறாங்கன்னா எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னு கேட்டு இந்தியான்னு சொன்னால், இந்தியாவிலேருந்து வந்திருக்கீங்களா, நல்ல காசு வச்சுருப்பீங்க போலையே அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ஒருத்தர் முன்னாடி போனார்ல, அவரும் அதையே தான் கேட்டார். அதுக்கு நானே இங்கே யூரோப்பில் வேலை செய்கிறதுனால தான் ஏதோ இங்கே வர்ற அளவுக்கு அஃபோர்ட் பண்ண முடியுது, நீங்கள் வேற ஏங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பதிலை கொடுத்துட்டு வந்தேன். இந்த வாட்டர் ஃப்ரண்ட்டை அந்த பக்கத்தில் குடியிருப்பில் இருக்கிறவங்கலாம் ஜாலியாக பார்த்துட்ருப்பாங்கல்ல, அந்த பால்கனியில் உட்காந்து அப்படியே ஒரு ஈவினிங் டீ குடிச்சிட்டே இங்கே இருக்கிற வர போகிற படகுகள், அப்புறம் பக்கத்துலேயே ரோடும் இருக்குது, இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா நல்லா பொழுது போகும். நானும் இந்த வாட்டர் ஃப்ரண்ட்டில் அப்படியே ஒரு வாக் போயிட்டுருந்தேன் மெதுவாக.
அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அங்கே இருக்கிற குட்டி குட்டி ரெஸ்டாரண்ட்ஸ், அவங்க கிறிஸ்மஸுக்கு பண்ணியிருக்கிற அந்த டெக்கரேஷன், சின்ன சின்ன கிறிஸ்மஸ் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு ரசித்தபடியே நான் அடுத்த டெஸ்டினேஷனை நோக்கி நடந்துட்டு இருந்தேன். வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. நம்ம ஊர்ல ஆரஞ்சு என்ன விலை விக்குது? இங்க ரோட்டு சைடுல ஆரஞ்சு மரம் கொத்து கொத்தா காய்ச்சி தொங்குது. அத யாரும் பறிக்க மாட்டாங்க போல. பறிச்சா ஃபைன் போடுவாங்களா என்னன்னு தெரியல. நிறைய ஆரஞ்சு மரம். நமக்குதான் ஈஸியா கிடைக்கிறது எதுவுமே நம்ம மதிக்க மாட்டோம்ல. Grey sky. Walking towards the White Tower of Thessaloniki. அங்க வந்து கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸும் வேற லெவல்ல இருக்கு. பாத்தீங்கன்னா எனக்கு பின்னாடி தெரியுது இல்ல, அதுதான் ஒயிட் டவர். அதை நோக்கி தான் நடந்து கொண்டிருக்கிறேன். கிரீஸ் 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 ஹாப்பியா இருக்கு. இந்த இடத்தெல்லாம் பாக்குறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா மட்டும் போதாது, அதை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்றோம் அப்படிங்கறதுலயும் இருக்கு. நான் யூட்டிலைஸ் பண்றேன். இந்த கிரீஸ்ல தெசலோனிக்கில இந்த ஒயிட் டவருக்கு முன்னாடி ஒரு ஸ்டாச்சு இருக்கு. அவர் யாருன்னு எனக்கு தெரியல, நான் அப்புறமா படிச்சுட்டு சொல்றேன் கூகுள்ல. இவருடைய பெயர் என்னன்னா நிக்கோலஸ் வாட்சிஸ். இவர் ஒரு கடற்படை அதிகாரி. இவர் பால்கன்ஸ் போறப்ப சிறந்து விளங்கி இருக்காரு. அதனால இவருக்கு வந்து அந்த சிலையை வச்சிருக்காங்க. இந்த ஒயிட் டவருடைய வெளி தோற்றம் இப்படி தான் இருந்தது, தூரத்துலேருந்து பார்க்கறதுக்கு ஒரு ரவுண்ட் ஷேப்பில். இப்போ நான் ஒயிட் டவர் முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கேன். இதுக்குள்ள போறதுக்கு டிக்கெட் எங்க வாங்குறதுன்னு பார்க்கணும். இங்க இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாம் நம்ம மேக்ஸ் புக்ல பார்த்ததுதான் ஞாபகத்துக்கு வருது. இதுதான் இவங்களுடைய மொழி, கிரேக்க எழுத்துக்கள். ஆனா எனக்கு ஏதோ மேக்ஸ் புக்கை திறந்து பாக்குற மாதிரியே இருக்கு இவங்க போடலாம். அடுத்து நான் எங்க போயிட்டு இருக்கேன்னா, இங்க 2 மியூசியம் இருக்கு. ஆர்கியாலஜிக்கல் மியூசியம், அதுக்கப்புறமா ஏதோ அது பேர் எனக்கு தெரியல. சோ இந்த 2 மியூசியத்துக்கு தான் போலான்னு போறேன். ஒயிட் டவர் வந்து இன்னைக்கு க்ளோஸ்ட் ஆகும், நாளைக்கு தான் வரணும். பாப்போம். இதுதான் தெசலானிக்குடைய ஆர்கியாலஜிக்கல் மியூசியம். சரிங்களா? தெசலானிக்கு சிட்டி மலை மேல இருக்கு போல.
இதுதான் அந்த ஆர்க்கியலாஜிக்கல் மியூசியம் உடைய என்ட்ரன்ஸு. இந்த என்ட்ரன்ஸ்லேயே நிறைய சிற்பங்கள் இருந்தது, மார்பிள் கல்லாலான சிற்பங்கள். அதில் எல்லாமே பாதி தலை உடைஞ்சு பாதி கால் உடைஞ்சு அந்த மாதிரி தான் இருந்தது, முழுசாக எதுவுமே இல்லை. இதெல்லாம் முன்னாடி பழங்காலத்தில் செதுக்கப்பட்ட சிலைகளாக இருக்கலாம், அதனால தான் பாதியெல்லாம் உடஞ்சி இருக்குது, எதுவுமே ஃபுல்லாக இல்லாமல். வெளியிலிருந்து இந்த சிலைகளை பார்க்குறதுக்கே அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. இங்கே ஒரு பெரிய சிலை இருந்தது, அதில் ஏகப்பட்ட சிற்பங்கள், அதை எண்ண கூட முடியாது, அவ்வளோ சிற்பங்கள் இருந்தது ஒவ்வொரு சைட்லேயுமே. இது ஒரு செவ்வக வடிவில் இருந்தது, நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும். அதில் குட்டி குட்டியாக எத்தனை சிற்பங்களை வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள். அதுக்கு மேலே ஒரு மன்னர், ஒரு ராணி, அவங்க சிலை போல். அதில் தலையே இல்லை, அதை யாராவது வெட்டிட்டாங்களா என்னன்னு தெரியல. இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இது அந்த மியூசியமுடைய அவுட் சைடில் இருந்தது. இதுக்கு மேலே தான் அந்த மியூசியம்கான டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளே போய் பார்க்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்லையே நான் ஒரு ஆர்க்கியலாஜிக்கல் மியூசியமை விசிட் பண்ணது. இந்த மியூசியமுக்கு என்ட்ரி டிக்கெட் வந்து நான் மியூசியம் கிட்ட தான் போய் வாங்கினேன். அங்கே பெருசாக கூட்டம் எதுவுமே இல்லை. இதுக்கு வந்து 5 யூரோஸ்ன்னு நினைக்கிறேன். நான் காலையில் ஒரு 10-11 மணிக்கிட்ட போனேன். அந்த நேரத்தில் பெருசாக கூட்டம் எதுவுமே இல்லை, நான் மட்டும்தான் இருந்தேன். போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு நம்ம லக்கேஜை வந்து உள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது, அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு அவங்க லாக்கரும் கொடுப்பாங்க. அது ஃப்ரீ தான். நம்மளுடைய பேக்கெல்லாம் வச்சுட்டு அந்த லாக்கர் கீ மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம். அதுக்கப்புறமா இந்த மியூசியமில் நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ் வேணும்னா எடுத்துக்கலாம், ஆனால் ஃப்ளாஷ் லைட் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா நம்ம செல்ஃபி ஸ்டிக்குமே எடுத்துகிட்டு போகக்கூடாது, பெரிய பெரிய டிவைஸ் கேமரா அந்த மாதிரிலாம் அலௌடு கிடையாது. ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த மியூசியம்குள்ளே என்ட்ரான உடனே பெரிய மட்பாண்டங்கள்லாம் இருந்தது. யூஸ்வலாக நம்ம வரலாற்று புக்கில் சின்ன வயசில் படிச்சிருப்போம் இல்லையா, அதில் வந்து அந்த தொல்பொருள் ஆராய்ச்சியெல்லாம் எப்படி பண்ணுவாங்க, அந்த மட்பாண்டங்கள் குழந்தைங்களை புதைக்கிறதுக்கெல்லாம் கூட அந்த மாதிரி மட்பாண்டத்தில் போட்டு புதைப்பாங்க. அதுக்கப்புறமா விதவிதமான மட்பாண்டங்கள் டிஃப்ரெண்ட்டான டிசைனில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய படிச்சிருப்போம். எனக்கு வந்து ஏதோ வரலாற்றுக்குள்ளே போன மாதிரி தான் இருந்தது. அந்த மியூசியம்குள்ளே என்ட்ரானதுலேருந்து டிஃப்ரெண்ட்டான மட்பாண்டங்கள் அந்த தொல்பொருள் ஆராய்ச்சியில் கிடைச்சது எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த மியூசியமில் வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டே அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே எப்படி இருக்கும்னா, ஒவ்வொரு பொருளுக்கு மேலேயுமே ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி போட்டிருப்பாங்க. க்ரீக்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். ஒவ்வொன்றா நமக்கு இஷ்டம் இருந்தால் எல்லாத்தையும் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம், அது எங்கேருந்து கொண்டு வரப்பட்டது, அதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி. அப்புறமா நான் அந்த மியூசியமில் ஒரு வீடியோ ப்ளே பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தது. அதில் தெசலானிக்கி சிட்டி உருவான விதம், அந்த தெசலானிக்கி முன்னாடி இப்போ இருக்கிறத விட முன்னாடி வந்து என்னென்ன மாதிரி இருந்தது, எங்கே அந்த தெசலானிக்கி கேட் இருந்தது, பெரிய கேட்டு, அதுக்கப்புறம் எந்தெந்த இடத்துல வந்து மக்கள் குடியிருந்தாங்க, எது வந்து அவங்க குளிக்கிறதுக்கான இடமா இருந்தது, எது வந்து ராஜா வாழ்கிற இடமா இருந்தது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒவ்வொரு பட்டனை கிளிக் பண்ணோன்னா அது டிஸ்பிளே ஆகும். அதெல்லாம் பார்த்து தெசலானிக்கோடைய வரலாற்றை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக அமைஞ்சது. இந்த மியூசியமில் மார்பலாலான சிற்பங்கள் அந்த மாதிரிலாம் கூட இருந்தது. அதுக்கப்புறமா நிறைய மட்பாண்டங்கள் தான் வெரைட்டிஸ் இருந்தது. அதுக்கப்புறமா சிட்டியோடைய அந்த மாடல் அதெல்லாமே இருந்தது. அங்கங்கே செக்யூரிட்டிஸும் உட்காந்து பார்த்துட்டே இருப்பாங்க, நம்ம எதுலையாவது கை வைக்கிறோமான்ட்டு. நம்ம எதையும் டச்செல்லாம் பண்ணக்கூடாது. இது பாருங்கள், ஒரு பூந்தொட்டி மாதிரி இருக்குது. இதுக்கு பக்கத்துலேயே அந்த நம்ம வரலாற்று புக்கில் படிச்சிருப்போம், சின்ன வயசில் குழந்தைங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்கள அந்த மட்பாண்டத்துக்குள்ளே போட்டு புதைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. அதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்தது.
இந்த மியூசியத்தில் அந்த காலத்தில் பெண்கள் எந்த மாதிரி அணிகலன்கள்லாம் அணிஞ்சிருந்தாங்க அப்படிங்கிற டிஸ்பிளே எல்லாம் இருந்தது. கழுத்தில் எந்த மாதிரி ஆபரணங்கள்லாம் போட்டிருந்தாங்க, அது மணியா இல்லை நெக்லஸா, அது மணியாக இருந்தால் அந்த மணியெல்லாம் எந்த பொருளால் ஆனது அப்படிங்கிற மாதிரியான டிஸ்பிளே. அதுக்கப்புறமா மூக்குத்தியெல்லாம் போடுவாங்க இல்லையா, அதில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ், காதுக்கு எந்த மாதிரியெல்லாம் போட்டிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி டிஸ்பிளே எல்லாம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் பெண்கள் தலையெல்லாம் எப்படி சீவியிருந்தாங்க, சிம்பிளாக சீவி இருப்பாங்களா இல்லை டிசைனாக இப்போ நம்ம இந்த புது காலத்தில் நிறைய டிசைனாக ஹேர் கட்லாம் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்க எந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த தலைக்கு அவங்க பண்ணியிருந்த சிகை அலங்காரம் அந்த மாதிரி டிஸ்பிளே எல்லாம் கூட இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் அவங்க வீட்டில் உபயோகித்த நிறைய பாத்திரம், பண்டம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது. நிறைய சிற்பங்கள் இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, இந்த மார்பிளாலான ஆன சிற்பங்கள் நிறைய தலை இல்லாமல் தான் இருந்தது பார்க்குறதுக்கு. நான் இப்போ கிரேக் கூடைய ஆர்கியலாஜிக்கல் மியூசியமில் இருக்கேன். அவங்களுடைய சிற்பங்கள் மார்பிளாலான சிற்பங்கள் இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் புக்கில். இதெல்லாம் நான் நேரில் பார்த்துட்ருக்கேன். நான் இந்த மியூசியமில் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன். ஆனாலும் அங்கே பேசுகிறதுக்கு கொஞ்சம் லைட்டாக பயமாக இருந்தது. ஏன்னா மியூசியம்னாலே அமைதியாக இருக்கும் இல்லையா ஜென்ரலாக. அதனால் எல்லாம் அமைதியாக இருக்கே, நம்ம பேசி மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மோஸ்ட்லி சைலண்ட்டாக தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஆனால் நான் போயிருந்த அந்த சமயத்தில் சில ஸ்கூல் கிட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அந்த சப்ஜெக்ட் அவங்களுக்கு இருக்கும் இல்லையா, பொதுவாகவே இந்த தொல்பொருள் ஆராய்ச்சி பற்றினதை எனக்கெல்லாம் மியூசியம்லாம் கூப்பிட்டு போயெல்லாம் எங்கள் ஸ்கூலில் காமிச்சதில்லை. ஆனால் இங்கே ஏதோ ஒரு ப்ரைவேட் ஸ்கூலாக பப்ளிக் ஸ்கூலாக என்னன்னு தெரியல, நிறைய குழந்தைகளை கூப்பிட்டு ரியல் டைமில் எக்ஸாம்பிள்லாம் காமிச்சு அவங்களுக்கு கிளாஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதனால் மோஸ்ட்லி அந்தளவுக்கு அமைதியாக இல்லை, குழந்தைங்கள்லாம் கத்திகிட்டே இருந்தாங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஒரு பட்டு புடவையிலேருந்து எடுக்கப்பட்ட கோல்டு. இந்த யூஸ்வலாக கோல்டெல்லாம் வச்சு புடவை வைப்பாங்க இல்லையா, இந்த கோல்டை எதிலிருந்து எடுத்திருக்காங்கன்னா ஒரு சிமெட்ரியிலேருந்து எடுத்திருக்காங்க. இது 1962 நல்லா பதப்படுத்தி வச்சுருந்துருக்காங்க. அது ஒரு பெண்ணுடைய சிமெட்ரி. ஏன்னா இந்த கோல்டு அதில் இருந்தானே எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 50லேருந்து 60 வயசு இருக்கும் அப்படின்னு கருதப்படுது. அவங்க ப்ரிசர்வ் பண்ணியிருந்த விதத்தை பார்க்கும்போது அவங்க ஒரு நல்ல ஒரு ராஜகுமாரி அந்த மாதிரி இருந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அதில் போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பக்கத்துலேயே நம்ம ஒரு ஸ்கெலட்டன் பார்த்தோம் இல்லையா, அதுவுமே அந்த லேடியோட இது தான் அப்படிங்கிறத வச்சு அவங்க ஒரு உயர்ந்த இடத்த சேர்ந்தவங்களாக இருந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கணிச்சு அந்த இடத்துல கீழே டிஸ்பிளேயில் எழுதியிருந்தாங்க. அவங்க அது மட்டும் இல்லாமல் நோய்வாய்ப்பட்டு இறந்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் போட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நம்ம காந்தார படத்தில் அவங்க வேஷம் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த ஃபேஸுக்கான அந்த மாஸ்க்கு இந்த மியூசியமில் நான் பார்த்தேன். அது வேறு லெவலில் இருந்துச்சு. எப்படிரா அப்படிங்கிற மாதிரி மனுஷங்கள்லாம் மோஸ்ட்லி ஒரே மாதிரி தான் சிந்திக்கிறாங்க உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அப்படிங்கிறது
அது நான் எப்போவுமே யோசிப்பேன், எந்த கண்ட்ரிக்கு போனாலும். அது இன்னும் ஒரு முறை வந்து உண்மையாகி இருக்குது அந்த மாஸ்க்கை பார்க்குற அந்த சமயத்தில். இந்த இடத்துல அந்த அரண்மனையிலலாம் இருக்கும் இல்லையா, நுழைவு வாயில், பெரிய பெரிய தூண்கள், அந்த மாதிரி அந்த நுழைவு வாயில் அந்த தூண்கள்லாம் கொண்டு வந்து இங்கே வச்சுருந்தாங்க. இங்கே தெசலானிக்கில் ஒரு பேலஸ் இருந்திருக்கு. அந்த பேலஸ் வந்து இப்போ தரைமட்டமாகி இருக்குது. அங்கேருந்த மிச்ச மீதி தூண்கள்லாம் கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க. அந்த பேலஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வாரங்களில் பார்ப்போம். அந்த பெரிய பெரிய தூண்கள்லாம் பார்த்து முடிச்சுட்டு இந்த பக்கம் ஒரு ரூம்குள்ளே என்டர் ஆனோன்னா இங்கே நிறைய வெள்ளியால் ஆன ஆபரணங்கள், அது மட்டும் இல்லாமல் தங்கத்தால் ஆன ஆபரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. எல்லாமே பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட் டிசைனில் ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் இது பாருங்கள், ஒரு இலை வடிவில் இருக்குல்ல, நிறைய மோதிரங்கள், அந்த மாதிரி நிறைய விஷயம் இருந்தது. தலைக்கு வைக்கிற கிரீடம் அந்த மாதிரியெல்லாம் கூட இருந்தது. எல்லாத்தையும் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தேன். எல்லாமே கோல்டு. இப்போ நம்ம பார்க்குறோம் பாருங்கள், இதுதான் அந்த தலையில் வைக்கிற கிரீடம் மாதிரி ஒரு விஷயம். அந்த அரச மர இலையில் பண்ண மாதிரி இருக்குது பாருங்கள், வேறு லெவல் இல்லை. இந்த இடத்துல கழுத்துக்கு போடுற உபகரணங்கள், அதுக்கப்புறமா தங்க காசு, காதுக்கு போடுற கம்மல் அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டியாக தங்கத்தாலான பொருட்கள்லாம் இருந்தது. இது சிமெட்ரியாமா, அந்த காலத்தில் மனுஷங்களை புதைக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு வடிவம். இதை என்னன்னு சொல்கிறது? கிரேக்கர்களுடைய திறமையை பார்த்துட்டு இருக்கேன். இங்க பாருங்க, தெரியுதா, ஒரு ஆபரணம், கோல்டு. இந்த மியூசியம் டூர் இத்துடன் நல்லபடியாக முடிந்தது. அடுத்து நான் என்ன விசிட் பண்ணேன் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வார வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு என்னுடைய கண்டென்ட் பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். See you next week. Thank you for watching.